வணக்கம்ங்க. நான் உங்கள் சுப்பு. கஷ்டமும் கவலையும் எந்த மனிதனுக்கும் இல்லாத இல்ல. எல்லாருக்குமே உள்ளதுதான். ஆனா சில மனிதர்கள் அதை ஈஸியா கடந்து போறதும், சில மனிதர்கள் அதிலேயே கடந்து கஷ்டப்படுறதையும் பார்க்கும்போது வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உள்ளதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அந்த கவலையும் கஷ்டத்தையும் கடந்து போக கத்துக்கணுமே தவிர, ஒரு நாளும் அதுக்குள்ளேயே இருந்துகிட்டு நிம்மதியை எழுந்தோம் அப்படின்னா உடலும் மனமும் கெட்டு போகும். நோய் தான் வரும். நல்லது நடக்கும் பொழுது நம்ம அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம இருக்கணும்ல, நல்லா இருக்கணும்ல. அப்போ என்ன பண்ணணும், நாளைக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருங்க. மாற்றம் ஒரு செகண்ட்ல நடந்துரும். பொழுது விடியுது, நமக்கு நினைச்சது நடந்துருது, நம்ம வாழ்க்கை நல்லாயிடுது அப்படிங்கும் பொழுது கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு நம்ம உடம்ப வருத்திக்கிட்டு நம்ம உடம்ப நோய்க்கு உள்ளாக்கிட்டு மனசும் வருத்தப்பட்டு நம்ம ஒரு பாதிப்புக்குள்ளான பிறகு அந்த நல்லதை அனுபவிக்கும் பொழுது சந்தோஷமா அதை அனுபவிக்க முடியாது போகும் இல்லையா? அதனால நல்லது நிச்சயம் நடக்கும். அதனால நம்பிக்கையோடு அதை கஷ்டத்தை கடந்து போங்க. நாளை விடிய நல்லதாவே இருக்கும்.